அரண்மனை கீதங்களிலே 202வது பாடலின் ஒரு சரணத்தை பாடி அமர்வோம். அரண்மனை கீதங்கள் 202. என்னை என் ஆனந்தம், என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு. ஒரு சரணம் பாடி செலுத்துகிறோம். இந்த சிறுவர் ஞாயிறன்று உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த காலை நேரத்திலே உம்முடைய பிரகாரங்களிலே கூடும்படியாக நீர்களுக்கு தந்த நல்ல ஜீவன் சுகம்பலன் ஆரோக்கியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை பாடி உம்மை ஆராதிக்கும்படியாக உம்மிடத்தில் எங்கள் விண்ணப்பங்களை வைக்கும்படியாக எங்கள் பிள்ளைகளை பயன்படுத்தினீர். இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக கெஞ்சி நிற்கிறோம். சிறு பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியிலே அவளை நடத்தும்படியாக எங்களுக்கு தருகிற ஆலோசனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பேசுவீராக, நாங்கள் கேட்கட்டும். உங்களுடைய பிள்ளைகள் உள்ளத்துக்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் தலைமுறைகள் செழிப்பாய் வாழும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. உங்களுடைய தயவுள்ள கரங்களிலே எங்களை தாழ்ந்து சமர்ப்பிக்கிறோம். வசனத்தை பொறுக்கி போட எது சத்துருவுக்கும் இடம் கூடாதிருப்பீராக. உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக சத்ருவானின் கிரியை செய்யாதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படும், உம்முடைய வார்த்தையாகவே வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். திருக்கரத்திலே தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த சிறுவர் ஞாயிறன்று உண்டாவதாக. சிறு பிள்ளைகளுக்கு ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் அநேக செய்திகளை என் மனதிற்குள்ளே கொண்டு வந்து போட்டு பார்த்தேன். இந்த நாளிலே இந்த திருச்சபைக்கு என்ன செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி குழம்பி போனேன். சிறு பிள்ளைகளுக்கு ஏராளமான செய்திகள் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய செய்தி நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஒருவர் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே
அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நம்முடைய உலக வழக்கம் உண்டு, தொட்டில் பழக்கம், சுடுகாடு மட்டம். பிள்ளைகளுக்கு சிறு வயதிலே எவைகளை கற்றுக் கொடுக்கிறோமோ அவைகள்தான் பிற்காலங்களிலே நமக்கு எதிராக கிரியை செய்யும். பிள்ளைகளை நாம் எந்த வழியிலே வளர்த்துகிறோமோ அந்த வழிகள் தான் அது சரியான வழியா தவறான வழியா என்பதை அவருடைய வாலிப நாட்கள் நமக்கு காண்பித்துக் கொடுக்கும். ஒரு தகப்பனுக்கு 2 குழந்தைகள் இருந்தார்கள். திடீரென வெள்ளப்பெருக்கம் வந்தது. அந்த பிள்ளைகள் 2 ஆற்றிலே அடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். 2 பிள்ளைகளும் 2 பேருடைய கையிலே சிக்கிக் கொண்டது. ஒரு பிள்ளை ஒரு திருடனை கையிலே சிக்கிக் கொண்டது. இன்னொரு பிள்ளை ஒரு பணக்காரனுடைய கையிலே சிக்கிக் கொண்டது. 2 பேரும் வளர்க்கப்பட்டார்கள். திடீரென்று ஒருவன் நியாயாதிபதியாக வீற்றிருக்கிறான். ஒரு வழக்கு வருகிறது. 2 பேரையும் பார்க்கும்போது இவன் இங்கிருந்து பார்க்கிறான், என்னுடைய சாயலிலே ஒருவன் இருக்கிறானே குற்றவாளி கூண்டிலே என்று சொல்லி பார்க்கிறான். குற்றவாளியும் அங்கே இருக்கிற நியாயாதிபதியை பார்க்கிறான். என்னை போல ஒருவன் உட்கார்ந்து இருக்கிறானே என்று இவர்கள் இருவருக்குள்ள கலக்கம் உண்டாயிற்றது. குற்றவாளி நின்று கொண்டிருக்கிறான். அவன் சொல்லுகிறான், இந்த நியாயாதிபதி கேட்கிறார், நீ ஏன் இந்த குற்றத்தை செய்தாய்? நான் என்ன குற்றம் செய்தேன்? எனக்கு படிப்பிக்கப்பட்ட பழக்கம் என்ன? திருடுவது. யாரிடத்திலே பொருள் இருக்கிறதோ, யாரிடத்தில் பணம் இருக்கிறதோ அதை திருடி நான் வாழும்படியாக ஒரு திருடன் எனக்கு தகப்பனாக கிடைத்தான். என் வாழ்வு இங்கே இருக்கிறது. இவன் கேட்கிறான், உன் தகப்பன் பெயர் என்ன? அவன் சொல்லுகிறான், இவனுடைய தகப்பன் பெயரை சொன்ன உடனே, உன்னுடைய தகப்பன் பெயர் தான் என்னுடைய தகப்பன் பெயர். இப்பொழுது நான் நியாயாதிபதியாக உட்கார்ந்திருக்கிறேன், நீயோ குற்றவாளியாய் மாட்டிக்கொண்டாய் என்று சொல்லி அந்த பார்வையாளர்களை கொஞ்ச நேரம் சலனமடைய வைத்தது. ஒரே தகப்பனிடத்திலே பிறந்தவர்கள் இருவரும் 2ஆய் மாறி போனார்கள். இந்த திருக்குறள் வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய அந்த சரியான வார்த்தை என்னன்னா, அந்த நம்முடைய வளர்ப்பு எப்படி இருக்கும்? எந்த அளவு நீர்மட்டம் இருக்கிறதோ அந்த நீர்மட்டத்துக்கு தகுந்தவாறு ஒரு மனிதனுடைய வாழ்வு ஏறி வருகிறதை நாம் பார்க்க முடியும். சரியா மறந்து போச்சு. நிறைய திருக்குறள் இருந்து இப்பொழுது எல்லாம் மறந்து அநேக காரியங்கள் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறபடியினாலே அது சரியா பேச முடியவில்லை. வெள்ளத்தனையது மலர்வீட்டம் மாந்தற்கு தன் இனத்தியல்பதாக அறிவு, அப்படி என்று சொல்லப்படுகிறது. வெள்ளத்தனைய மலர்வீட்டம் மாந்தற்கு தன் இயல்பினா அந்த அளவுக்கு தகுந்தவாறு அவருடைய வாழ்க்கை மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். நீதிமொழிகளிலே சாலமோன் எழுதுகிறார், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். சிறுவர் ஞாயிறன்று பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறோம். அநேக பெற்றோர் பிள்ளைகளை கொண்டு வரவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. தகப்பன் எங்க இருக்கிறானோ அங்கே பிள்ளை இருக்கும், தாய் எங்க இருக்கிறதோ அங்கே பிள்ளை இருக்கும் என்று சொன்ன நமக்கு சொல்ல முடியும். நம்ம பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்ப எனக்கு கண்ணுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆனால் தகப்பனும் தாய் ஒரு இடத்துல இருந்து பிள்ளை ஒரு இடத்துல இருந்தா என்ன நினைத்து கொண்டிருப்போம்? அது இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குன்னே தெரியாது. அப்படித்தானே? 2க்கும் வித்தியாசம் உண்டு. இங்கே ஆண்டவர் வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்த வேண்டும். இன்றைக்கு நான் 3 மிக முக்கியமான காரியங்களை உங்களுக்கு தந்து அனுப்பும்படியாக விரும்புகிறேன். குழந்தை அல்லது சிறுவர் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு லேட் என்று சொல்லக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை பந்தியிருக்க வைத்துவிட்டு அவர் கேட்கிறார், இவர்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்க வேண்டும். அப்பொழுது அங்கிருந்து ஒரு வார்த்தை வருகிறது, யாரிடத்திலும் சாப்பாடு இல்லை. There is a lad among us. He had 5 loaves of bread and 2 fishes. அங்கே அந்த வார்த்தை சரியாக பயன்படுத்தி here there is a lad என்று சொல்லப்படும். அந்த lad என்று சொல்லக்கூடிய வார்த்தை பயன்படுத்தி உங்களுக்கு 3 மிக முக்கியமான காரியங்களை உங்களுக்கு தந்தனுப்பும்படியாக விரும்புகிறேன். நீங்க நிறைய கேட்கிறீங்க, நான் கொடுக்கக்கூடிய வார்த்தை ரொம்ப ரத்தின சுருக்கமாக இருக்கும். உங்களை வாழ்விலே நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு போக வேண்டும். படித்தவர்களுக்கு நான் கழிந்த வாரம் செய்தி கொடுத்தேன். என்ன செய்தி கொடுத்தேன்?
3 எழுத்துல தான் செய்தி கொடு, 3 வார்த்தையில செய்தி. என்ன செய்தி? அப்ப என்னதான் கேட்கறீங்க? எதுக்காக கேட்க வரோம்? ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு வார்த்தைகளை சரியாக கொடுக்கிறேன், ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுக்கிறேன், கவனிச்சிருக்கீங்களா? ஏன் கொடுக்கிறேன்? போற இடத்துல நாம இருக்கணும். என்ன வார்த்தை? கல்வியோட செய்தி என்ன? மறந்து போச்சு பாத்தியா? இன்னைக்கு ஒழுங்காக சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கவுன்சிலிங் இதுதான். எப்பொழுது நான் செய்தி கொடுக்கிறேனோ நிறைய வசனங்களை தேடுகிறேன், நிறைய டிக்ஷனரிகளை தேடுவேன். இதெல்லாம் தாண்டி சில நேரத்தில் ஒண்ணுமே ஓடாது. அப்போ வந்து கொண்டிருக்கும் போதே பிரயாணத்தில் இருக்கும் போது ஆண்டவர் செய்தியை கொடுப்போம். அதான் பெரிய அதிசயமா இருக்கும். நான் யோசித்து பார்ப்பேன், உட்கார்ந்து மணிக்கணக்கா யோசித்து செய்தியை ரெடி பண்ணுவேன். சில நேரத்தில் பார்த்தா எங்கெங்கேயோ தேடி பார்ப்போம், உண்மை இருக்காது. ஆனா வட்டியில போயிட்டு இருக்குமா ஆண்டவர் அழகா செய்தியை தருவார், வசனத்தை தந்திருப்பார். செய்தி அப்பதான் சரியா. சும்மா விளையாட்டுக்காக கொடுக்கறது இல்லை. அது உங்களுக்கு இந்த ஒரு வாரமும் முடிந்தால் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கொண்டு போகக்கூடிய செய்தியாக இருக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவரை நடத்து. Lead the children to the godly way என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்த்த வேண்டும்? Lead the lad to the love. முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், உடம்பு சரியில்லை படுக்கணும். என்ன படுத்து ரெஸ்ட் எடுத்து போங்க. வீட்டுல தூக்கம் இல்லாட்டா நீங்க வந்து தூங்கினா உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கு. நான் தான் சொல்றேன், நீ வீடுகளை கிடக்க கூடாது. எப்படியானாலும் ஆண்டோடைய சமூகத்திலே வந்து உட்கார முடிஞ்சா உட்காருங்க, நிக்க முடிஞ்சா நில்லுங்க. தூங்குறது நல்ல அழகான இடம் போட்டிருக்கு, நீ கவலைப்படாத. பாய் ஒண்ணும் வேண்டாம், சாப்பாட்டு போட்டு சாப்பிடக்கூடிய அளவு நீச்சால தரைய உங்களுக்கு அந்த எதுக்காக தான். அதனால வீட்டுல உடம்பு சரியில்லைன்னு வீட்டுல உட்காருவதற்காக இல்லை. ஆண்டோடைய சமூகம் விடுதலை தருகிற சமூகம், அது வல்லமை நிறைந்தது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை நாம் எப்படி வளர்த்த வேண்டும்? லீட் டு த லேட் டு த லவ். அன்புக்கு நேராக பிள்ளைகளை வளர்த்த வேண்டும். லவ்வுக்கு எதிரான வார்த்தை என்னது? அன்புக்கு எதிராக ஹேட்ரட் இருக்கிறது. பிள்ளைகளை எதற்கு நேராக வளர்த்த வேண்டும்? அன்புக்கு நேராக வளர்த்த வேண்டும். சிறு பிள்ளைகளுக்குள்ளே நம்ம ஊன்றக்கூடிய விதை அன்பின் விதையாக இருக்கும் என்று சொன்ன, அது வெளியே போகிற ஆட்கள் எல்லாம் அன்பின் பிரதிபலிப்பை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய வரலாறுகளை கொஞ்சம் தேடி பாருங்க. அன்பாக வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், அதை போல பகைமையோடு வளர்க்கப்பட்ட பிள்ளைகளையும் தேடி பாருங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதானே? அன்பினால வளர்க்கப்பட்ட பிள்ளை எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கும். அன்பினால வளர்க்கப்பட்ட பிள்ளை ஒரு இடத்தில் நிற்கும் போதே அது தனியா தெரியும். ஆனால் எப்பொழுதும் பகைமையிலே வளர்க்கப்படுகிற பிள்ளை நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப மோசமாக இருக்கு. முடிவு என்னத்த? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு தாய் தன் பிள்ளையை தவறாக வளர்த்தாள். எப்படி? அன்பு செலுத்தி வளர்ப்பதற்கு பதிலாக ஒரு மனிதனை அவன் பகைமையை உணர்த்தி அவனுக்குள்ளே வளர்க்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்ல வாசிக்கிறான். பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. வளர்க்கப்பட்ட விதம் என்ன? ஈசாக்கு ஆபிரகாமுடைய மகன்தான், இஸ்மவேலும் ஆபிரகாமின் மகன்தான். ஆபிரகாமுடைய வீட்டிலே வேலைக்காரியாய் வந்தவள் அந்த வீட்டுக்கு எஜமானியாக மாறுகிறாள். அவனுக்கு ஒரு பிள்ளை கொடுக்கப்படுகிறது. ஆகார் என்ன செய்திருக்கணும்? ஈசாக்க நேசிக்க கண்டு கொடுத்திருக்கணும். என்ன செய்தா? ஆகார் என்ன பண்ண? எப்ப பார்த்தாலும் அவனை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவான், ஆளப்பாரு, கலட்டு பயிலு மூஞ்சியப்பாரு, அவன் கலரப்பாரு, அவன் நிறத்தப்பாரு, அவங்க நடையப்பாரு, அவங்க உடையப்பாரு என்று சொல்லி எப்பொழுதும் ஈசாக்கை இஸ்மவேலுக்கு மேலாக அவள் எப்பொழுதும் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி வளர்த்திருக்கணும். அப்படிதானே? அவ்வளவு சீக்கிரமா ஒரு பிள்ளை இன்னொரு ஆளை
இன்சல்ட் பண்ணுமா?